ஓகே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சினிமேட்டிக் ஓப்பனிங். அதாவது நம்ம மூவிஸ்லலாம் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஒரு கிராஜுவலா ஒரு சினிமேட்டிக் பார்ஸோட ஓப்பன் ஆகும். பிளாக் பார்ஸோட. இந்த எஃபெக்ட்ஸ் எப்படி பிரீமியர் ப்ரோல அச்சீவ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கெட் இன்டூ த வீடியோ. ஜஸ்ட் நம்ம டைம்லைன்ல நம்ம ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ நம்ம கிளிக் பண்ணிட்டு, மேல எஃபெக்ட்ஸ் பேன் இருக்குல்ல, எஃபெக்ட்ஸ் பேனல்ல போயிட்டு நம்ம கிராப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் நீங்க இந்த கிராப் ஆப்ஷன எனக்கு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. டிராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லெஃப்ட், டாப், ரைட், பாட்டம் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில நமக்கு முக்கியமானது டாப் அண்ட் பாட்டம் தான். ஏன்னா, இப்படி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, நீங்க அது உங்களோட விருப்பம் தான். ஸோ, நமக்கு லெஃப்ட்டு, ரைட்ட விட்டுட்டு டாப், பாட்டம் தான் நமக்கு மெயின். ஸோ, நம்ம ஒரு 2 பாயிண்ட் நம்ம எந்த இடத்துல அந்த ஓப்பன் ஆகி முடிஞ்சிருக்கணுமோ, அந்த இடத்துல நம்ம கீப்ரேம் பாட்டம்ல ஒண்ணும், டாப்ல ஒண்ணும் வைக்கிறோம். இது வந்து முடியிற இடம். ஆரம்பிக்கிற இடத்துக்காக கொஞ்சம் முன்னாடி போயிட்டு, அத வந்து மேலேருந்து எவ்வளோ % நம்ம கம்மியா இருக்கணும்? 31% வைக்கிறோம். அதே மாரி 31% கீழ வைக்கிறோம். ஏன்னா, அப்பதான் ஈக்குவலான இருக்கும். இல்ல மேல அதிகமாவும், கீழ கம்மியாவும் போயிடும். ஸோ, அந்த நம்பர்ஸ்ல கரெக்ட்டா இருக்கணும். ஸோ, இந்த மாரி நம்ம கீ ஃப்ரேம் வச்சுட்டு, இத வந்து நம்ம ப்ளே பண்ணோம்னா, இந்த மாரி நமக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். இது வந்து ஈஸியான வே கிராப் ஆப்ஷன். இந்த மாரி என்னென்ன இது இன்னொரு வழியும் இருக்கு. இன்னொரு வழியும் இருக்கு இந்த சினிமேட்டிக் பாகர் அச்சீவ் பண்றதுக்கு. பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியான வே. நான் யூஸ் பண்ற வே, எப்பவும் யூஸ் பண்ற வே. இத வந்து நம்ம இன்னும் 0 இத வந்து இன்னும் நீங்க க்ளோஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இத வந்து நீங்க 50 குடுக்கலாம். 50 குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா பாதி வந்துரும். அதே மாரி இந்த 50 குடுத்தீங்கன்னா, இந்த பாதி வந்துரும். ஸோ, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாமே மூடியிருக்கும். இப்ப நீங்க இத ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லாமே ஓப்பன் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, அது வந்து உங்களுக்கு ஒரு 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஏசின்னு குடுக்கலாம். ஸோ, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சினிமேட்டிக்கா ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். இப்படி தான் இந்த எஃபெக்ட்ஸ வந்து அச்சீவ் பண்றாங்க.